இந்த கதையில வர அந்த பையன் புத்திசாலியா? இல்ல அந்த மளிகை கடைக்காரரு புத்திசாலியான்னு இந்த கதைய ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களே பதில சொல்லுங்க. ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த ஒரு சின்ன பையன் அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு போறான். இத பார்த்து அந்த மளிகை கடைக்காரர் ஏற்கனவே இருந்த அந்த கஸ்டமர்கிட்ட இவன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட அந்த கஸ்டமருக்கு அவர் சொல்றது ஒண்ணுமே புரியல. இப்ப அந்த மளிகை கடைக்காரரு அந்த பையனை கூப்பிட்டு, என் கையில 100 ரூபா இருக்கு, இன்னொரு கையில 10 ரூபா இருக்கு. இந்த 2 கையில உள்ளதை எதை நீ எடுத்துக்கிறன்னு கேட்கிறாரு. அந்த பையன் 10 ரூபாயா எடுத்துக்கிறான். இப்ப அந்த மளிகை கடைக்காரரு அந்த கஸ்டமர்கிட்ட, நான் தான் சொன்னல எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கிறாரு. இது டெய்லியும் நடக்குது. அந்த பையனும் வந்து தினைக்கும் அவர்கிட்ட 10 ரூபா வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். மளிகை கடைக்காரரும் அவன் முட்டாள்னு சொல்லி வர கஸ்டமர்கிட்ட எல்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நடக்கிற சம்பவத்தை டெய்லியும் ஐஸ்கிரீம் கடைக்காரவர் பார்த்துக்கிட்டு வந்தாரு. ஒரு நாள் அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரவர் அந்த பையனை கூப்பிட்டு, 10 ரூபாயோட 100 ரூபா பெருசுன்னு உனக்கு தெரியும், அப்ப ஏன் நீ டெய்லியும் அந்த 10 ரூபாயை எடுக்கிறேன்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொன்னது என்னன்னு தெரியுமா? என்னைக்கு நான் அவர்கிட்ட இருந்து அந்த 100 ரூபாயை நான் வாங்குறோனோ தினைக்கும் வர அந்த 10 ரூபாய் எனக்கு வராமையே நின்று போயிடும் அப்படின்னு சொன்னானா. சாமர்த்தியமா இருந்தா எப்படி உண்டாலும் பொழைச்சிக்கலான்னு இந்த ஒரு கதை ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கதையில 2 பேர்ல யார் புத்திசாலின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க.